ஒரு ஷார்ப்பான கத்தி அதிக பலத்தை உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போகிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய கத்தி பட்டயம் கூர்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, நீங்க எப்பொழுதெல்லாம் வேதம் வாசிக்கிறீங்களோ, நீங்க தேவ சமூகத்துக்கு போக 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 உங்கள் பட்டயம் கூராக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாத்தான் உங்க பக்கத்தில் வரும் பொழுதே அதை அறுப்புண்டு போவான். நீங்கள் யார் பக்கத்தில் போறீங்களோ மிக எளிமையாக அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். எனக்கு தெரியும், நான் இந்த வாரத்தில் சரியில்லைன்னா எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியும், வெளியே சொல்ல மாட்டேன். எனக்கு கேவலமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். ஜெபிக்கிறேன், அற்புதம் நடக்கலை. ஓ, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எனக்குள்ள வேதத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல, நான் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதிகமாக நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, அதிகமாக போராட வேண்டியதாக இருக்குது. அதே நான் ஜெபித்து ஆயத்தத்தோடு வேத வசனத்தை தியானித்து ஆயத்தத்தோடு வாழ்ந்த நாட்களிலே நான் நடந்து போகும் பொழுதே அற்புதம் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போ நான் யோசிக்கிறேன், நான் யார், எந்த இடத்துல இருக்கிறேன்? அத்திமரத்துக்கு மட்டும் அந்த உணர்வல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுகள் தான் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, தேவனை கூட பேசுறார், நான் நிச்சயமாவே நான் அந்த இடத்துக்குள்ள வரணும்.